கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான அனுதின ஜெப நேரத்திற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த அனுதின ஜெப வேளையிலே சுவாமி, நாங்கள் குடும்பங்களுக்காக அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய வளர்ச்சிக்காக மற்றும் சபைக்காக, தேசத்திற்காக நாங்கள் கூடுதலாய் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பனே, ஒரு வேத தியான வாழ்க்கை, ஒரு ஜெப ஜீவிய வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை உம்முடைய சமூகத்துக்கு பிரீதியாய் நித்தமும் வாழ எங்கள் குடும்பத்துக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதத்திலே சங்கீதம் 115:12 நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நினைக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நினைக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறீர், நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை மனதார நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன். இந்த பூமியிலே உம் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் சுவாமி, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள வருமானங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ளதான ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் நீர் அருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வியாதிகள், விக்கனங்கள், பலவீனங்கள் ஒன்றாயிலும் அணுகாதபடிக்கு, மேற்கொள்ள விடாதபடிக்கு வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உபாகமம் 1:11 சொல்லப்பட்ட பிரகாரம் சுவாமி, உம்முடைய பிள்ளைகளை 1000 பெருகும்படி நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி என்னாகமம் 23:23 மற்றும் 22 வசனங்களிலே சொன்ன பிரகாரம் சுவாமி, உம்முடைய பாதுகாக்கும் நிழலினாலே சுவாமி அவருடைய ஆவியை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, இவர்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்க, சரீரத்துள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் வியாதி விக்கனங்கள் பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. வேலை ஸ்தலத்திலே இவர்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதபடிக்கு மேல் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தனியாக தொழில் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்க, நல்ல வருமானம் வியாபாரம் நடைபெற ஆண்டவர் அவருடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே, கல்லூரிக்கு போகக்கூடிய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாப்பாய் நடத்தும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அவருடைய படிப்பில் ஞானம், புத்தி, அறிவு ஆண்டவர் நிரம்ப காணப்பட உதவி செய்யுங்க. பிள்ளைகள்
நல்ல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய், பெற்றோருடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்களாய் தகப்பனே அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை, ஒரு அன்பின் ஆவியை, ஞானத்தின் ஆவியை பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் கட்டளையிடும்படி செபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே சுவாமி உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தினாலே நல்ல வளர்ச்சி உண்டாயிருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல சொந்த வீடு, சொந்த வாகனம் இல்லாதவர்களுக்கு நல்ல சொந்த வாகனங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் சுவாமி அவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நீதிமானுடைய ஆசை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் சுவாமி. நன்மையானவைகளினால் அவனுடைய வீட்டை நிரப்புவீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, குடும்பத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, நல்ல ஜெப ஜீவியத்திலே, குடும்ப ஜெபத்திலே ஆண்டவரே குடும்பங்கள் வளர உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு அடுத்த காரியங்களிலே ஆண்டவரே யாவரும் ஈடுபட்டு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய சுவிசேஷகத்தை ஜனங்களுக்கு ஆண்டவரே கூட இருக்கிறவர்களுக்கு, வேலை செய்கிறவர்களுக்கு, அக்கம் பக்கத்தாருக்கு சுவிசேஷ பிரதிகளை கொடுத்து அவர்களை கிறிஸ்து இயேசுனுடைய விலையேறப்பட்ட ரட்சிப்புக்குள் நடத்த அவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த வேளையிலும் யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்போடு கூட இந்த நாளிலே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மேற்போட்டு கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன காரியத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறார்களோ அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் ஒவ்வொருவரையும் மனதார நீங்கள் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி ஒவ்வொரு சிரசின் மீதும் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.